தமிழர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று உலக வர்த்தகமே ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் கையில் வரப்போகிறது என்ற விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரசன்டேஷன். இந்திய வரலாற்றை, உலக வரலாற்றை புரட்டி போடப் போகின்ற ஒரு செய்தியை இங்கே நாங்கள் உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கியதற்காக மீண்டும் நான் ஜான் சாமுவேல் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் தமிழ்ல இந்த பிரசன்டேஷன் பண்ணுவாரு. இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. தாய்லாந்தை சேர்ந்த மாணவர்கள் வந்திருக்காங்க. செல்வாக்கை வளர்க்கும், அதனால இதை இந்த மாநாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். ஓவர் டு ராஜேஷ் செல்வரவி, ப்ளீஸ். வணக்கம். நாம இப்போ நிறைய வரலாறுல தமிழ்நாடோட வரலாறு கிமு அந்த 6 அந்த 5 அந்த ரேஞ்சிலே நிப்பாட்டிட்டு இருக்கோம். 1500 ஆண்டுக்கு கொண்டு போச்சு. அதே பெல்ட்ல வர நம்ம தூத்துக்குடிக்கு வடக்கு அந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல உள்ள பட்டினமுருதுங்கிற இடத்த இப்போ ரீசெண்டா மார்ச் மாசம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.5 மீட்டர்ஸ் போயிட்டாங்க. ஏகப்பட்ட பொருட்கள் எடுத்துக்காங்க. அது நம்ம பயன்படி வெளியே கொண்டதுல என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்ஸ்ல பண்ணோம். அந்த ரீஜன்ல பண்ணிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வடக்கு ஒரு ஊர்ல தூத்துக்குடி பிளட் கேள்விப்பட்டிருப்போம். 2023 பிளட்ல ஒரு 7 அடி மண் அரிச்சிட்டு போகும்போது அதுல ஒரு எக்ஸ்போஸ் ஆகுது. ஒரு 3 அடிக்கு கீழே உள்ள லேயர்ல ஒரு 3.5 அடி உயரத்துக்கு பாசில் பெட்டுல எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வருது. அப்ப அந்த வில்லேஜ் மூலமா நமக்கு தகவல் கிடக்கும்போது அதை பார்க்க போகும்போது ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொபோசரை கூட்டு போறோம். பார்க்கும்போது இன்ஜினியர் கருப்புசாமி இங்க இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அவங்க நாங்க பார்க்கும்போது ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மெரைன் ஃபாசில்ஸ்னா இதுல என்னன்னா காஞ்சஸ் இல்ல, எல்லாமே ஆயிஸ்டர்ஸோட ஸ்பீசஸா இருக்கு. அப்போ ஒரு 6-7 பீசஸ் எடுத்தோம். அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு சிஎம்எஃப்ஆர்எல் அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே காம் பேஸ்ட், அதாவது பேக் வாட்டர் லாகம்ல காமான இடத்துல வளர்ற முத்துக்கள் இடத்தோட சேர்ந்தது. ஆனா மெயின் திங் என்னன்னா எடிபிள் ஐசோஸ் நிறைய கிடைச்சது. அப்போ ஒரு சில பியல் ஐசோஸ் கிடைச்சது. எடிபிள் ஐசோஸ் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கு. அப்போ இதுல மெயின் டைம் என்னன்னா பட்டினமருதரை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டினமருதரை டேர்னிங் பாயிண்ட் ஆக்குனதே இந்த பிரிட்டிஷ் மேப் லண்டன்ல உள்ள மேப் தான். 5 மேப்ல கீழ்பட்டினம்ங்கிற சிட்டி ஆஃப் கேல் இந்த பட்டினமருதுக்கு அடுத்து உள்ள தருவைக்குளம்ங்கிற ஊர்ல டிவைட் பண்றாங்க பிரிட்டிஷ் பிரெஞ்சு காட்டோகிராபர்ஸ், டச்சு காட்டோகிராபர் எல்லாம் டெவலப் பண்ணும்போது அந்த சிட்டி ஆஃப் கேல்ங்கிற நகரம் இந்த கீழ்பட்டினம்ங்கிற சொல்லி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி தான் பட்டினமருதை நம்ம டிக்ளேர் பண்ண வச்சோம். கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண வச்சோம். பலகட்ட அழுத்தம் கொடுத்து நம்ம சோசியல் மீடியா சப்போர்ட் எடுத்து பல நண்பர்கள் சப்போர்ட், ஊர் மக்கள் சப்போர்ட்டோட சேர்த்து பண்ணி எடுத்தோம். அப்ப அந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணும்போது ஃபர்தர் அந்த மேப் அதே சைட்ல பேரி லாரன்ஸ்ல ரோடர்மேன் சைட்ல பிஎல்ஆர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதுல பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் மேப் பாக்குறோம். 1778ல ராபர்ட்டோட மறைஞ்ச மேப் இவர் ஒருத்தர் தான் கன்னியாகுமரியை 8.05 டிகிரி லேட்டிடியூட்ல அந்த வைப்பார் ரீஜனை 78 டிகிரி லாங்கிடியூட்ல குறிச்ச ஒரே ஆள் கேட்டகிராபர் இவர் ஒருத்தர் தான். இவர் ஃபாதர் ஆஃப் த சர்வே ஆஃப் இந்தியா ஜேம்ஸ் இரண்டலோட குருநாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட எக்ஸலன்சி நம்ம டவுட் பண்ண முடியாது. இவர் டிரா பண்ணி கொடுக்கிறாரு. இவரு பிறகுதான் ஜேம்ஸ் இரண்டல் வர்றாரு. இந்த இது ஸ்ட்ராட்டஜி மேப், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி மேப். இது மேப்பை டிரா பண்ணி மிலிட்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த பிரிட்டிஷ்னஸ்ங்கிற ரெக்கார்ட்ல பதிவு பண்றாரு. 104 பக்கத்துல வச்சிருக்காரு. அந்த இதெல்லாமே நம்ம டிஜிட்டலா நம்ம எடுத்துட்டோம். டவுன்லோட் பண்ணி எடுத்து பண்ணும்போது இந்த மேப் எதை சொல்ல வருதுன்னு பார்க்கும்போது மேப்போட டீடைல்ஸ் எல்லாமே 1000 இயர்ஸ் பழமையான. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கீழமணக்குடி கேனலை பத்தி இந்த மேப்ல இல்ல. கீழமணக்குடி கேனல் பாண்டியன்கள் சொல்ற கேனல் 1000 ஆண்டு பழமையான கேனல் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப 1000 ஆண்டுக்கு முன்னக்குட்டியில பழைய டீடைல்ஸ் இவருக்கு எங்க இருந்து சோர்ஸ் கிடைச்சது? ஏன்னா இதே ராபர்ட்டோட 1775 ஒரு டிராயிங் பண்றாரு. இந்த டீடைல்ஸ் இல்ல. இப்போ கேனல்ஸ் ரிவர் கேனல்ஸ் எங்க இருக்கு பார்க்கும்போது வேற டீடைல் இருக்கு. அப்ப 3 இயர்ஸ் கேப்ல இது கம்பேரிட்டிவ் டிராயிங் வரையறாரு. ஒரே ஆளு 2 அவுட்லைன்ல கம்பேரிட்டிவ் டிராயிங் ஏன் வரையறா பார்க்கும்போது அவர் ஃபெலோ ஆஃப் த ஆன்டிக்வாரிஸ் ஆஃப் லண்டன் 1770ல தன்னோட ஃபெலோ ஆஃப் ஆன்டிக்வாரிஸ்ல லண்டன்ல மெர்ஜ் பண்ணிட்டாரு. ஏதோ ஓல்டு டேட்டாஸ் வச்சு பண்ணிருக்காரு. அப்ப இதை வச்சு ஸ்டடி பண்ணி ஃபர்தரா வந்துருக்கும் போது அந்த ஃபாசில்ஸ் ஃபைண்ட் பண்ண ரேஞ்ச இந்த மேப்லோட இந்த பிளேஸ்ல நம்ம கோஆர்டினேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா நம்ம இந்த பிளேஸ்ல அந்த கேனல் ஸ்ட்ரெயிட்டா போற பார்த்து பலூன் மாதிரி விரிகிற இடத்துல ஃபாசில்ஸ் எடுக்கிறோம்.
அப்ப என்னன்னா அந்த திரும்ப அனலைஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட வந்து 4 hours மீட்டிங் போட்டு அந்த மேப்போட ஒரிஜினாலிட்டி பார்க்கும்போது ஓகே ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த மேப்போட கோஆர்டினேட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. இந்த மேப்போட டீடைல் பிரகாரம் ஒரு ரிவர் காணாம போயிட்டு ஒரு ஐலாண்டு காணாம போயிட்டு இந்த 3 பாண்டுகள் எங்க போட்டிருக்காங்கன்னா கீழக்கரை, இந்த கீழ்பட்டினம் சொல்ற இந்த பட்டினமருத்தூர் ரீஜியன்ல அந்த பனியூர் ஃபாசில்ஸ் இடத்துல, இன்னொன்னு காயல்பட்டினம். இதுல கீழக்கரையில வந்து மெயினா என்ன ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா ஹைட்ரோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிசம். ஹைட்ரோடைனமிக்ஸ் எப்படின்னா ஒரு ஐலாண்ட் இருக்கும், ஐலாண்டுக்கு மேல் பக்கம் வந்து கேனல் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் இந்த பலூனை 70% ஊதிட்டு படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷேப் வந்து விரிஞ்சி போகுது. அப்ப என்னன்னா அந்த கேனல் எதுக்காக அந்த ஐலாண்டுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அது வந்து டைடல் டேம்பர். நம்ம கல்கத்தா ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கிடைச்ச ஸ்பீசஸ் எல்லாமே காம் வாட்டர்ல கிடைக்கிற ஸ்பீசஸ், தண்ணி ஆட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீசஸ் வந்து வளராதுங்கிற சொல்லும் போது அந்த காம்னஸ் மெயின்டைன் பண்றதுக்காக அந்த கேனல் ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு கிழக்க வந்து கடலுக்கு ஐலாண்ட் இருக்கு. கீழக்கரையில வந்து ஐலாண்டோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறனால, கரைக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறனால கேனல் லென்த் கூட்டுறாங்க. ஒரு நியர் அபவுட் 4 to 4.5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது இந்த பனையூர் பக்கம் பாட்டில் லைக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்க, டிஸ்டன்ஸ் குறைச்சிடுறாங்க. இதே காயல்பட்டினம் பக்கம் போகும்போது ஐலாண்ட் இல்ல, என்ன பண்றாங்க அந்த கேனலை வந்து ஸ்ட்ரைட் பாத்த கொண்டு போகாம இரகுலர் கருடு பாத்த கொண்டு போய் அந்த பாண்டில வந்து விடுறாங்க. இது வந்து நம்ம இலக்கியத்தை சொல்ற முத்து விலை கலனி முன்னீர் வரப்பில். முத்துங்கிற ப்ராடக்ட், விலைங்கிறது நம்ம வெர்பு, கலனிங்கிறது ஃபீல்டு, முன்னீருங்கிறது அது யூஸ் பண்ற நம்ம மெத்தடு, வரப்பில்ங்கிற வந்து ப்ரொடெக்டட் பை பாதுகாக்கப்பட்ட கலனி சொல்ற அந்த ஃபீல்ட்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து முத்த வச்சிருக்கலாமா ஒரு ஹைபோதிசிஸ்ல வந்து ஸ்டடி பண்ணும்போது இந்த பட்டினமருத்தூர் அந்த பக்கத்துல கிளஸ்டர் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமா எஸ்எஸ்சிக்கு சோலஜி ஆஃப் இந்தியா வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப அவங்க கொடுத்த ஷெட்யூல் பிரகாரம் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டடி பண்றாங்க. இந்த இயர்ல பண்ணும்போது அவங்க ஸ்பீசஸ் கலெக்ட் பண்ணி போகும்போது தே சர்ப்ரைஸ். ஏன்னா அதுல கிடைச்ச இந்த ஃபாசில்ஸ் போக செடிமெண்டரி ராக்ஸ் எல்லாமே வந்து ஹோலோசெனிக் பீரியட்ல உள்ளது. ஹோலோசெனிக் பீரியட் 8,000 to 12,000 ரேஞ்சில் அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு போனாங்க. 10,000 இயர்ஸ் பழமையான ஃபாசில்ஸ் செடிமெண்டரி ராக்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம வீடு கட்டி 200 வருஷம் இருக்கலாம். அந்த கடைசியா எப்ப அழிஞ்சதுங்கிறது ஜிஎஸ்ஐ நிரூபிக்க வேண்டிய இவங்க ஸ்டாட்டிகிராபி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா டீடைல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லேட்டரா ஒரு ஃபாஸ்டா கொடுத்தாங்க. என்ன மத்திய நடுவண் அரசு வந்து வேகமா கொடுக்காது. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சைட்டோட இம்பார்ட்டன்ஸ், இந்த ஃபாசில்ஸ் வந்து பாதுகாக்கணும். இது ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். நம்மளோட ஈகோ சிஸ்டம் வந்து என்ன மாதிரி மாறி இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வேணும். கடல் உள்ள வரைக்கும் இருந்துச்சு, அந்த கடல் உள்ள வரைக்கும் இல்ல. அப்ப நாங்க ரேஞ்ச் செக் பண்றோம். அந்த கேனல் இந்த டயாமீட்டர் வந்து இந்த ரேஞ்ச் பனையூர் ரேஞ்சில் வந்து 4 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற பாண்டோட அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆப்போசிட் பார்க்கும்போது 4 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி பார்க்கும்போது எந்த வில்லேஜிலும் ஃபாசில்ஸ் இல்ல. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஒரு சில ரேஞ்சில் அவுட்டர் போக என்னன்னா சாலினிட்டி கம்மியா உள்ள இடத்துல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மொலஸ் கிடைக்குது. அப்ப ஒரு 5 அடி 6 அடி லேயருக்கு வந்து நத்தைகள் எல்லாமே வந்து பெட்டிஃபைட் ஆகி வந்து கல்லா மாறிச்சு. மக்கள் கவுட்டை வச்சு அடிக்கிற பசங்க விளையாடுற அளவுக்கு கல்லாயிச்சு. உருண்ட கல்லா இருக்கு. அப்போ என்னன்னா இது மல்டிபிள் ஸ்பீசிஸ் வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வந்து ஒரு கலனியை உருவாக்கி நீண்ட காலம் வளர்த்துருக்காங்க. கல்கத்தா ரிப்போர்ட் பிரகாரம் வந்து 8,000 12,000 ரேஞ்சுங்கிறது இப்ப அப்ராக்சிமேட் டைம்ல வந்து ஸ்டாட்டிக் கிராபி சொல்லிருக்காங்க. ஃபர்தர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓஎஸ்எல் டெஸ்ட் கனெக்ட் பண்ணும்போதோ C14 கனெக்ட் பண்ணும்போதோ நமக்கு வந்து ப்ராப்பரான அந்த ஷிப்பிங்களோட டைம் லைன் தெரியும் போது அந்த இடம் எப்ப டிசாஸ்டர்ல அழிஞ்சது அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றோம், கடல் வந்து நீங்க டிரான்ஸ்கரப்ஷனோ இன்கரப்ஷனோ இல்ல, அதுல இருந்து ஒரு ப்ராப்பரா பர்பஸை கொண்டுவரப்பட்ட கலனி ஹைட்ரோடைனமிக்ஸ் மெத்தட் ஃப்ளூயிட் மெக்கானிசம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா என்னன்னா இதுல அந்த நார்த் சைடுல உள்ள அந்த போஸ்டர் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து வைப்பால உள்ள தண்ணி வந்து உள்ள இன்ஜெக்ட் ஆகிறதுக்கு உள்ள விடல. ஏன்னா வைப்பால சாலினிட்டி ஜாஸ்தி, அது வந்து காட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு காட்டாரு, இந்த பக்கம் ஒரு மலட்டார்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதி தான் காணாம போன நதி. அப்ப இந்த தண்ணியை இன்டெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காயல்பட்டம் பக்கம் போச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போகும். அந்த தாமிரபரணிக்கு தெற்கு அந்த பாண்டு போட்டனால சவுத் சைட ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. தண்ணியை வாங்கி உள்ள கொடுக்குற மாதிரி. அப்ப எக்ஸலண்டா வந்து ஒரு கைடு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இது கீழக்கரையில என்னன்னா, கீழக்கரையில வந்து டெட்டாய்ஸ் வந்து அப்லிஃப்ட். நம்ம அங்க இருந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து டவுன்வர்ட்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். கீழக்கரையில வந்து மௌத்தோரம் கிடையாது. வைகையோட மௌத்தோரம் வந்து அலங்குளத்துக்கு அந்த பக்கம் போயிருந்தனால சாலினிட்டி மெயின்டைன் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா வைகையில இருந்து உத்தரகோச மங்கை மேல இருந்து ஒரு டிராப் எடுத்து இந்த பாண்ட்ல கொடுத்து சேதுக்கரையில கொண்டு கடலை கொண்டு விட்டுருந்தாங்க. இது வந்து ஸ்பெசிபிக்கா 3வது ஒரு நீர் வேணும். ஏன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கு.
அது அந்த சிற்பிகளோட அந்த பாடி செல்ஸோட வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது ஃபீடிங் உள்ள இன்கிரீடியன்ஸ் வந்து ஆத்து தண்ணியில வரனால ரிவர் வாட்டர் டோசேஜ் பண்றாங்க, சாலினிட்டிக்காக உப்பு தண்ணி கொண்டு பண்றாங்க, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணாங்க, எதனால அந்த இடம் அழிஞ்சுது, திரும்ப ஏன் நம்ம வந்து அந்த டெக்னாலஜி மறந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை கண்டுபிடிச்சோம். இந்த பனையூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 15 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பாண்டு மாதிரி இடத்துல வந்து திரும்ப ரீட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டேட்டா போன கல்லாத்துறைஞ்ச ஸ்டேட்டா போன கேரள ஒரு ஊருக்குள்ள திருப்பி இருக்காங்க. ஒரு லோயர் பண்ணி எடுத்து ஒரு 15 ஏக்கர்ல எடுத்து கல்டிவேட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கடல் கொண்டு விட்டுருக்காங்க. அந்த நதி வந்து ரூட் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ லேட்டரா வந்து அந்த விஷயங்களை அழிஞ்ச பிறகு பின்னால வந்து ஆட்சியாளர்கள் யாரோ ஒருத்தங்க திரும்ப ரீட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க சக்சஸ் பண்ணாங்களா இல்ல ஃபெயிலியர் ஆச்சாங்கிறது தெரியல. ரீசெண்டா பார்த்தா 1985 வந்து ஸ்பிக் கம்பெனிக்காரங்க வந்து இதே பட்டணம் வந்து கடற்கரை ஒட்டி பண்ணிருக்காங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களால சேலினிட்டி கரெக்டா ப்ராப்பரா டிகிரி மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுக்கல, இவங்க கொடுத்த அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கல. அப்போ வந்து ஏதோ டெக்னாலஜி நம்ம வந்து மிஸ் பண்றோம், அந்த கல்டிவேஷனுக்கு மிஸ் பண்றோங்கிறது நம்ம யாராலும் சக்சஸ் பண்ண முடியல. அப்ப நம்ம தமிழன் மறந்த அந்த டெக்னிக்க என்னவா இருக்கும், அப்ப அந்த ஃபீல்டு உண்மைதானா, என்னோட ஹைபோதசிஸ் உண்மைதான நிரூபிக்கிற ஒரே வழி வந்து ரிமோட் சென்சிங் பண்ணணும். ப்ராப்பரா ஜிஎஸ்ஐ சர்வே பண்ணும்போது அந்த என்டையர் வந்து 4 கிலோமீட்டர் டயமீட்டர், கீழக்கல்ல வந்து 6 கிலோமீட்டர் டயமீட்டர், காயப்பட்டத்துல 5 கிலோமீட்டர் டயமீட்டர் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பாண்டு, ஸ்கொயர் கிலோமீட்டர் பெரிய பாண்டு. அந்த இடத்த ரிமோட் சென்சிங் பண்ணும்போது வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர் த கிரவுண்ட், இதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. எல்லாமே அந்த தேரிக்காடை ஒட்டி வந்துருது. இந்த காய்பண்ண பக்கம் பட்டணம் பக்கத்துல வந்து ஃபுல்லாவே வந்து ஓப்பன் ஃபீல்டா தான் இருக்கு. டேங்க் கார்டு கீழக்கரையில உப்பளங்களா தான் இருக்கு. சென்சிங் பண்ணி பார்க்கும்போது இந்த தேரியை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அந்த C14 மத்த வந்து மேபி ஒரு 1000 இயர்ஸ் முன்னுக்குட்டி டிசார்டர்ல சொல்றாங்கல்ல, கிமு ஹிஸ்டரி நமக்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இல்லாம போனதுக்கு காரணம் வந்து ஏதோ மேஜர் டிசார்டர், டெட்டன் டிஸ்பிளேஸ்மெண்டோ ஏதோ நடந்து இல்ல சொல்ற மாதிரி கடல் மட்டம் உயர்வா என்னன்னு பார்த்து ப்ரூவ் பண்ணும்போது திரும்ப இதே டெக்னாலஜி நம்மளால ரீட்ரை பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிசினஸ் ஸ்டைல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா எவ்ரிதிங் பிசினஸ். நம்ம தமிழ்நாட்டோட பழைய அந்த சம்பாத்தியமே முத்து, ரோமானியர் தங்கத்தை கொண்டு வந்ததே முத்து தான். அந்த முத்து வந்து நீங்க தூத்துக்குடியில வந்து முத்துங்கிறது பேரால இன்னைக்கு சாம்பிள் கூட முத்து கிடைக்கல. சார் கேட்டாரு, ஒரு 4 முத்து கொண்டாங்க ராஜேஷ் கேட்டாரு, சார் தேர்ட் கிரேட் முத்து கூட கிடைக்க மாட்டேங்குது சார், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நிப்பாட்டி 2022 நிப்பாட்டினாங்க சீமா ராப்டல்ஸ், அவங்க முடியல. அப்ப மாடர்ன் சைஸ் பண்ண முடியாத ஏன்சியன்ட்ல எப்படி பண்ணுனாங்க? அப்ப 8000 to 10,000 ரேஞ்சில வந்து அவங்க ஃபாசில் இருக்கிற அளவுக்கு அவங்க கல்டிவேஷன் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ அந்த இடத்தை பண்படுத்துறதுக்கு என்ன நாகரிகம் நம்மகிட்ட இருந்துச்சு, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு. அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு நம்ம இலக்கிய சான்றுகள் நம்ம சொல்றோம், முதல் சங்கம் இடைச்சங்கம் சொல்றோம், எவிடன்ஸ் நம்மளால கொடுக்க முடியல. அப்ப மேபி இதுல வந்து நம்ம ப்ராப்பரா வந்து அன்எக்ஸ்ப்ளோர் ஏரியா வந்து டிக்கிங் பண்ணி பண்ணும்போது செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் கிடைக்கும் போது சயின்ஸ் தான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். என்னோட ஹைபோதிசிஸ் வந்து இதான். ப்ராப்பரா கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் கொண்டு போயாச்சு. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்தரா ஸ்டேட் நியூ ஃபார்மா இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணும்போது இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, ரீசெண்டா கண்டுபிடிச்சது அது வந்து வாட்டர் சாம்பிள் அனலைஸ் பண்ணணும். ஸ்ப்ரிங் வாட்டர் அந்த ஃபாசில் பெட்டி எவ்வளவு தூரம் டெப்த் பேருந்து தோண்டும் போது ஒரு அடி தோண்டும் தண்ணி வந்துருச்சு. அப்போ 7 அடி பேருந்துச்சு, ஒரு அடி 8 அடியில தண்ணி வருது போது ஸ்ப்ரிங் வாட்டர் சாம்பிள் எடுத்தோம். பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, கொஞ்சம் ஆழ தண்ணியோட சாம்பிள் எடுத்தோம். ரெண்டையும் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே மேட்ச் ஆகுது. சல்பைடும் குளோரைடும் வெல் வாட்டர்ல மட்டும் கூட இருக்கு. அப்போ 280 290 இருக்கும்போது அது ஆனயான்ஸ், கேட்டயான்ஸ் மிஸ்ஸிங், மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் எல்லாமே கம்மியா இருக்கு. 4 3 அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்ப அதோட கேட்டயான்ஸ் எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது கேட்டயான்ஸ் வந்து நான் நார்மலா பண்ற அனலிஸ்ல கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஏஎஸ் வச்சு பண்ணும்போது டைம் இல்ல, போதிய டைம் இல்ல, அந்த ரிப்போர்ட்டோட வந்திருக்கும். அப்போ வந்து அந்த கேட்டயான்ஸ் என்ன வருது சொல்லி நம்ம வந்து கல்கத்தா ரிப்போர்ட்டை வச்சு இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம செயற்கை தொழில்நுட்பத்துல வந்து அதுதான் எனக்குள்ள ஒரே குருநாதன். அப்ப ட்ரை பண்ணி பார்க்க சொல்றதுன்னா புரோமைடும் அயோடைடும் இருக்கலாம். ஏன்னா வந்து 8000 வருஷம் 10,000 வருஷம் ஒரு பாசில்ஸ் வந்து மண்ணுக்குள்ள இருக்கும்போது லீச்சிங் ஆகுது. நம்ம ஆசிட் ரெயினோ ஏதாவது வாட்டர் பண்ணும்போது அந்த பாசில்ஸ் உள்ள அது வந்து அரகனைட்டா மாறிடுச்சு. அரகனைட் ப்ராப்பர்ட்டி மாறினதா கல்கத்தா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அரகனைட் வழி லீச்சிங் ஆகி உள்ள போகும்போது அது புரோமைடை இன்ஜெக்ட் பண்ணுது. அப்ப தம்பி கரெக்ட் கரெக்ட் சார், இந்த பெல்ட்டுக்கு கிழக்கதான் அந்த கேஎஸ்பி சொல்ற ஒரு ஃபேக்டரி வந்து புரோமைட் ஃபேக்டரி போட்டிருக்காங்க. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. போர் அந்த போர்ல இருந்து தண்ணி எடுத்து புரோமைடு அன்னைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 800 கிலோ ஒரு டன் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க புரோமைடு.
அப்ப புரோமைடு அங்க மட்டும் ஏன் கிடைக்குது அப்படிங்கும் போது திரும்ப என்ன சொல்ற சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெட்டோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு, ஃபாசில் பெட்டோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இந்த ரீஜன்ல மட்டும் புரோமைடு வந்து கிரவுண்ட் வாட்டர்ல கிடைக்குது. அதனால போர்ல வருது, ஸ்பிரிங் வாட்டர்ல வரல. அப்போ இந்த தண்ணியும் கதை சொல்லுது. அப்போ எதனால அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க, குறிப்பிட்ட அந்த ரீஜனை மட்டும் செலக்ட் பண்றாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தேடி கடல் தண்ணி வந்து விட்டு தேவையான அளவுக்கு ஆத்து தண்ணி கொடுத்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எப்ப அழிஞ்சுது, எப்ப நம்ம எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர முடியுங்கிற கருத்துக்கு தான் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வந்து சொல்லும் போது எதிர்பாராத நண்பர்கள் வந்து வாழ்க்கையில ஒரு திருமணி வரலாறுலையும் மாத்துறாங்க, நம்மளோட வாழ்க்கையை மாத்துறாங்க. நல்ல உதாரணம் சரவசியம் ஐயா வந்து சென்னையில ஒரு ஈவென்ட் நடக்கும் போது வந்திருந்தாங்க. ஐயா மூலமா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஸ்என் சொல்லி ரொம்ப நன்றிக்கடன் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைபோதிசிஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்றது வந்து பெரிய மனசு வேணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படிச்ச ஆங்கிலம் கூட எனக்கு ஃப்ளூவெண்டா பேச தெரியாது. ஆனா ஒரு அசட்டு தெரியும் நம்பிக்கையில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் நல்லா பேச, தமிழ்ல நீங்க நல்லா பேச சொல்லிடுவோம். ஆனா ஆங்கிலத்துல ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஆனா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருவோம், பேசுறதுக்கு வந்து டேலண்ட் வேணும்ல, வராது. அப்ப சொன்னாங்க நீங்க தைரியம் தமிழ்ல பேசுங்க, கருத்துக்களை சொல்லிருங்க, அது நான் ஆங்கிலத்துல பார்க்கலாம். தைரியம், இந்த தைரியம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பெத்த தப்ப கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பயப்படுவாங்கல்ல. அப்ப வாங்க ராஜேஷ் நாயக், அப்ப செலவு பண்ணி கூட்டு போறோம். பாதி பேர் அவங்க வெளியே எடுத்துட்டாங்க, டிக்கெட் மட்டும் தான் பண்ணி வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மனசுக்கள் வேணும்ல. அப்ப இன்ஸ்டிடியூஷன் ஸ்டடீஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்த யாம் பவுண்டேஷன்ஸுக்கு, ஊர் மக்களுக்கு, கருப்பசாமி தம்பில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மெனக்கிட்டு பாஸ்போர்ட் என்ஓசி லெட்டர் வாங்கி அப்ளை பண்ணி அங்க வந்திருக்காங்க. அவங்க சொந்த காசு போட்டு வந்திருக்காங்கன்னா மனசு வேணும். ஒத்தையில போக வேண்டாம். ஏன்னா எனக்கு விட்னஸ் அவங்க தான். எங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் அந்த கிளஸ்டர்ஸ் 7 வில்லேஜஸ், நாட் ஒன்லி பட்டணம் மருதூர் 7 வில்லேஜஸ் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். அந்த 7 வில்லேஜஸ் மெயின் கிளஸ்டர்ஸ் டிஃபரெண்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹை அலுமினா கேஸ்டபிள்ஸ், 50% அலுமினா கேஸ்டபிள்ஸ், ஃபவுண்டரிக்குள்ள எவிடன்ஸ் எடுத்திருக்கோம். காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 காயின்ஸ் இருக்கும். அதுல 19 காயின்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் கோல்டு மிக்சிங் காயின்ஸ். அதுல நேரத்துக்கு சார்ட் காமிக்க ஒரு காயின் வந்து 5 எலமெண்ட் காயின்ஸ். நியர் நான் சொன்னா BC 187 கிரேக்க காயின்ஸ் சொல்றாங்க. இல்ல அதையும் தண்ணி பின்னால போட்டுருக்காங்க. லெட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது மூதவெளி லெட்டர் மாதிரி தெரியுது அந்த லெட்டர், காயின் லெட்டர், பிளாக் காயின். அப்போ அந்த காயின் ஃபர்ஸ்ட் பர்சன் சைட்ல எடுத்தது. அப்போ அந்த நியூமிஸ்டிக் சப்போர்ட்ஸ் நம்ம வந்துட்டு கிராஃபிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, இதுல கிடைச்சிட்டு ஒரு 12 கிராஃபிட்டிஸ்ல ஒரு 3-4 கிராஃபிட்டிஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டோட டிஃபரெண்டா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து மெகாலித்திக் தாண்டி பின்னால போற மேண்டிங், எகிப்து, சுமேரியா, ஆப்பிரிக்கா, சவுத் இந்தியன் யூஸ் பண்ணி காமன் ஸ்கிரிப்ட்ங்கிறது 1920 வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆங்கில அறிஞர்கள். அப்போ கிட்டல வர ஸ்கிரிப்ட் கிடைக்குது, காங்கோ ரிவர் பக்கத்துல கிடைக்கிற ஸ்கிரிப்டும் கிடைக்குது, பட்டமரத்துல கிடைக்குது. அப்ப மேண்டிங் ஸ்கிரிப்ட்ங்கிற விஷயம் கிடைக்கும் போது இந்த ஃபாசில் பெட்டு 8000 to 10,000 ரேஞ்ச் வருது. இங்க இதுல டைம் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வருஷத்துக்கு பின்னால இழுத்துட்டு போகுது சொல்லும் போது ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. பட்டினமரத்துல வந்து கண்டினியூஸ் செட்டில்மெண்ட் இருக்கு. அப்ப இந்த பட்டினமரத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டாலமி பத்தி அம்மா சொன்னாங்க. டாலமி வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, நான் வந்து டாலமி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரோம். பாண்டி நாட்டோட 3 துறைமுகங்கள், கொற்கை பத்தி பேசுறோம். அடுத்து சொரின்வெளி SORINவெளி இடத்த குறிப்பிடுறாரு மிடில்ல. அடுத்து கீழக்கரைக்கு வந்துறாரு. இந்த 3 துறைமுகங்கள் பாண்டியோட முக்கிய துறைமுகம் சொல்றாரு. அந்த 3 இடத்துல தான் பிளேசஸ் வந்து டேங்க வரைஞ்சி காமிக்கிற ராபர்ட் வரும். அப்ப காயப்பட்ட சப்போஸ் டு பி கொள்கை. அடுத்து மத்தியில வந்து SORINவெளி சொரிங்கிற வார்த்தையார் போறாரு, எதை மீன் பண்ணி போட்டான்னு தெரியல. அடுத்து கீழக்கரைங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்றாரு. இதே பிலினி என்ன சொல்றாருன்னா, அந்த கோட்டாரான்னு சொல்ற இடத்துல இருந்து நான் டிராவல் பண்ணும்போது பாண்டி நாட்டுல போகும்போது 1200 ஸ்டாடியோ நியர் அபவுட் 189 கிலோமீட்டர்ஸ், ஒரு ஸ்டாடியோ 159 மீட்டர் வச்சுக்கோங்களேன். வரும்போது அந்த பிளேஸ்ல தான் கவாடாபுரம் அழிந்த பிறகு உருவாக்கப்பட்ட மதுரை தலைநகரம் பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தையை கிபி 2ஆம் நூற்றாண்டுல பதிவு பண்ணுவோம், 1-2 பதிவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 189 கிலோமீட்டர் கீழக்கரைக்கு வரல, இந்த தரவகுளம் பட்டணம் இருக்குது. அப்போ என்ன ஸ்டோரி சொல்ல வருது கபாடாபுரம்? அப்ப எங்களுக்கு அப்போ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, கபாடாபுரத்தை அழிந்த பிறகு தமிழர்கள் உருவாக்கின நகரத்தை உத்தர மதுரை தான் உருவாக்குறாங்க. வடக்க அது அழிந்து போன இடத்துக்கு வடக்க ஒரு மதுரையை உருவாக்குறாங்க. அப்போ நம்ம கொற்கை பக்கத்துல ஒரு ஊர் பாத்தீங்கன்னா கொள்கை மதுரை உதயநல்லூர், மதுரை எல்லாருக்கும் சேர்த்து வசிக்கும். மதுரை உதயநல்லூர்ங்கிறது ஒரு உதயமாற மதுரை. அப்ப தாமிரபரணிக்கு தெற்க அழிஞ்ச கொற்கைய வடக்க வந்து உருவாக்குறாங்க. அதுதான் தூத்துக்குடி பெல்ட் ஃபுல்லா வைப்பாறு வரைக்குமே ஒரு ரீஜன்ல உருவாக்கிருக்காங்கிறது எங்களோட ஹைபோதிசிஸ் கருத்து. அப்ப ஹைபோதிசிஸ் நிரூபிக்க வேண்டியது வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டாங்க, நிறைய வந்திருக்கு. அதை பத்தி நம்ம கருத்து சொல்லக்கூடாது, அண்டர் ரிசர்ச்ல இருக்கிறதுனால
சக்சஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் கடற்கரை நாகரீகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த இன்லேண்ட்ல கடல்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள பனியூர்ல உள்ள மேட்டரை வந்து டீப் ஸ்டடி பண்ணும்போது காயப்படுறதுலையும் பண்ணலாம். எல்லாமே பேங்க்ஸோட எல்லாமே வந்து ஓப்பன் உப்பளங்களா இருக்கிறதுனால ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது முதல்ல வந்து ஜிஸ்ல மேப்பிங் பண்ணி இந்த சேட்டலைட் இமேஜ்ல ஓவர்லை பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா அந்த ஏரியா கண்டுபிடிக்க முடியும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம ஐடென்டி பண்ணிட்டோம்னா இந்த வரலாற்றை நிரூபிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்த சதாசிவம் ஐயாவுக்கும் ஜான் சாமுவேல் சாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் மெயினா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க சப்போர்ட்ஸ் இல்லைன்னா குறிப்பா இளம்பரம் ஐஏஎஸ் தமிழ் வழியில் படித்த வரலாற்றுத்துறை மாணவர் நம்ம சொல்ல ஒவ்வொரு கருத்தையும் தமிழ்ல உள்வாங்கி நம்மளை மோட்டிவேட் பண்ணி பின்னால பாதுகாப்பை வந்து எக்ஸலன்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்ல ஒரு நன்றி சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூடி வரை முடிச்சுக்கிறேன். இந்த வீடு போராடி காமிக்கிறேன். விஷயத்தை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். வரலாற்றை தேட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இலக்கியத்தில் கண்டிப்பாக தேடலாம். இதுவரையில் நாம் விவாதித்த அனைத்து விஷயமும் தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர் மூன்றையும் வச்சுதான் அந்த முத்துக்களை அவங்க உற்பத்தி செஞ்சிருக்காங்க, விளைவிச்சிருக்காங்க. அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் வந்து டாக்குமெண்ட் பண்றாரு. கடல் தண்ணி எங்கிருந்து வருது, ஆத்து தண்ணி எங்கிருந்து வருதுங்கிறத டாக்குமெண்ட் பண்றாங்க. அப்ப இந்த 3 குளங்களிலும் கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் இணைந்து முத்துக்களை உற்பத்தி செஞ்சிருக்காங்கிறத வந்து அவர் டாக்குமெண்ட் பண்ணிட்டார். இதை வச்சு இவங்க ஒரு ஹைபோதிசிஸ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 3 குளத்திலும் அன்றைய காலத்தில் தமிழர்கள் வந்து முத்துக்களை விளைவித்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க வர்றாங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முத்துக்கள் நம்ம வந்து என்ன சொல்றோம், அந்த சிப்பிகள் ஆயிஸ்டர்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அதை வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோடைய ஒரிஜினல் இதுதான். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃபாசில், அதாவது ஆயிஸ்டர் வந்து ஃபாசில் வந்து அதனுடைய காலம் வந்து 8000 12,000 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. இதுதான் நீங்க ரொம்ப பார்க்கணும். நமக்கு வந்து தமிழர்களுடைய வரலாற்றுல தமிழர்கள் கடைபிடித்த ஒரு தொழில்நுட்பத்தினுடைய காலம் என்பது 8000 12,000 வருஷம் சொல்லும் போது, நம்முடைய நாகரிகம் என்பது 15,000 20,000 வருஷத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுல இருக்கிற ஒரு திருப்பம். இத வந்து தோண்டி எடுத்ததுல ராஜேஷ், கருப்பசாமி, மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் இவங்க அனைவருக்கும் தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கைண்ட்லி கிவ் a ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு ராஜேஷ், கருப்பசாமி, இந்த டீமுக்கு. தேங்க்யூ ராஜேஷ். நீங்க இது பண்ணலாம். இங்க வந்து